நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணி ஆப் எதுவும் டெவலப் பண்ணி பார்த்துருக்கீங்களா? நான் இன்றைக்கி கிளாட் ஏஐ யூஸ் பண்ணி ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப் பண்ணி பார்த்தேன். எனக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் தெரியும், ரியாக்ட் ஜேஎஸ், அப்புறம் ரியாக்ட் நேட்டிவ், இந்த மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட் பேஸ்டு ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் ஓரளவுக்கு தெரியும். பட் ஜாவா சுத்தமாக தெரியாது எனக்கு. ஸோ ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனிமேஷன் ஆப் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன முயற்சி. ஒவ்வொரு ஃப்ரேமாக ட்ரா பண்ணி அதை அனிமேட் பண்ணணும். ஜஸ்ட்டு ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தேன், ஒரு பேசிக் ஆப் ஒன்று க்ரியேட் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் வந்து அதோட ஸ்க்ரீன்ஷாட் ரன் பண்ணாமலே ஸ்க்ரீன்ஷாட் கொடுக்க முடியுமான்னு கேட்டேன். ஸோ டைரெக்டாக ஸ்க்ரீன்ஷாட் கொடுக்கலனாலும் HTML மார்க்கப் ஒன்று கொடுத்துச்சு, இப்படி தான் இருக்கும் ஆப் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நான் அதில் ஏபிகே கேட்டேன். ஏபிகே எப்படி ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ வச்சு ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்ற ஸ்டெப்ஸ் கொடுத்துச்சு. ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஆப்பில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் கொடுத்துட்ருந்தேன். ஸோ ஹோல் டே எப்படியும் ஒரு 10 ப்ராம்ப்ட் கொடுத்துருப்பேன், சின்ன சின்ன எரர்ஸ் இதெல்லாம் சரி பண்ணி எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த ஆப் இப்போ எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ இதுதான் அந்த ஆப்பை வந்து நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் என்னோடய டிவைஸில். ஃப்ரேம் பை ஃப்ரேம் ஒரு பால் வந்து பவுன்ஸ் ஆகிற மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். அதை இப்படி ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ரன் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் ஓகேன்னா நம்ம இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி MP4 இல்லைன்னா GIF ஃபார்மேட்டில் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஸோ இது இன்றைக்கி ஒரு நாள் காலையில் ஒரு ஜாவா ப்ரோக்ராமிங் தெரியாமல் இந்த ஏஐ வச்சு இந்த ப்ராஜெக்டை பண்ணியிருக்கேன். ஓரளவுக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருக்கிறவங்க இன்னும் எஃபிஷியண்ட்டாக இதை யூஸ் பண்ண முடியும், இன்னும் கஸ்டமைஸ்லாம் இன்னும் நல்லா பண்ண முடியும். ஒரு பர்சனலாக இல்லை ஒரு ஸ்மால் குரூப்புக்கு மட்டும் ஒரு ஆப் டெவலப் பண்ணுறதுக்கு நாலேஜ் இல்லாமல் பண்ணிடலாம். பட் நிறைய யூசர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும். சின்ன சின்ன எரர்ஸ் கூட நம்ம விடக்கூடாது இல்லையா? அதான். நீங்கள் என்னென்ன ஏஐலாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, எது உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு, கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.